போகிறதுல இடது பக்கத்தில் பார்த்தேன் ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்குது. சரிண்ணா? ஆனால் இப்போ 2 வருஷ காலமாக உனக்கு கடன்களும் மனவேதனையும் ஒரு பிள்ளையினுடைய வார்த்தைகளால் மனக்குழப்பமும் நடக்கும். அவைகள்லாம் சரி பண்ணி தந்துட்டோம்னா உன் வாழ்க்கை நல்லா ஆயிரும். கால் வந்துட்டு வா. இந்தா எல்லாம் ஜெயிச்சு தரேன். லட்சுமி விநாயகத்தை உருவாக்கி கடனை தீர்த்து தரேன். கால் வந்துட்டு வரலாம். ஓம். என்ன வேணும்? என் பிள்ளைக்கு பொண்ணு கேட்டு வந்தேன். என் பிள்ளைக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு. சரி, இப்போ என் குடும்பம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது. அந்த பொண்ணு அமைஞ்சாச்சு. இந்த கஷ்டம் தீர்றதுக்கு 90 நாள் கால அவகாசம் இருக்குது. பணம் வந்துடும். மன கஷ்டமும் தீரும், பண கஷ்டமும் தீரும். இந்த பணத்தை பேணி வை, வந்து கொண்டே இருக்கும். நினைச்சது நடக்கவே மாட்டேங்குது. அடுத்து நினைப்பும் அதை நடக்க வைப்போம். பிள்ளைங்க வெளியில் போகிறதுக்கு ரொம்ப தாமதம். ஒரு பிள்ளை வந்து வெளிநாட்டுக்கு போகும். இப்போ நடக்காது, 6 மாதம் ஆகும். நீ அதுக்கு முன்னாடி நினச்சா அதுக்கு நான் எப்படி பொறுப்பு? பெரிய பிள்ளை பொறுமையாக. சரி, கர்மசாமிக்கு திருவாரூர் தேர் வருது, திரும்பி பாரடி. மனிதர்களுக்கு மக்காச்சோளத்தை திரும்பி பாரடி. ஏமாற்றம் தானா என் வாழ்விலே, இன்பமே வீசாதோ இனிமேலே. கணவனை பிரிந்து கண்கலங்கி இருக்கும் பிள்ளைகள் வரலாம். இந்த பாட்டு என்ன படத்தில்? சக்கரவர்த்தி திருமகன் படத்தில் எஸ் வரலட்சுமி அக்கா பாடின பாட்டு. சுருட்டி ராகம். சுருட்டி ராகம் எனக்கு விரட்டி விட்டுருந்தோம். நல்ல காலில் விழலை. மலர் கொய்தாய் உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டு எல்லைக்கு போகிற வழியில் நாகம் சம்பந்தமான ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அதுலேருந்து எட்டி 12 கிலோமீட்டரை தாண்டி போனோம்னா பட்டீச்சுரம்னு ஒரு ஊர், துர்காதேவியுடைய ஆலயம் வருது. புரியுதா? ஆனால் உனக்கு 2 விதமான கோட்டங்களை காட்டி, ஏமகால தூதன் என்னும் அறிகுறியை காட்டி, வாழ்வா சாவா அப்படிங்கிற கேள்விக்குறியான நிலையில் இப்போ உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கு. கால் வந்துட்டு வரலாம். உன் கூட நான் வாழ்ந்து பார்த்தேன். எந்த வாரிசும் எனக்கு கிடைக்கல. அதுக்கு தகுதியானவள் நீ இல்லை. அதனால் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுதேன். நீ உன் வாழ்க்கையை உங்கள் ஆத்தா சொல்ல கேட்டு முடிச்சுக்கா அப்படிங்கிற வாசகத்தை உருவாக்கி இப்போ உன்னைய பிரிஞ்சு போயிருக்கான். அவன் தனிப்பட்ட வழியில் அவனுடைய வீட்டில் உள்ளவங்க சொல்ல கேட்டு வேறொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இப்போ தயாராகிட்டான். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து டைவர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற வாசகத்தை சொல்ல தயாராக இருக்கான். புரியுதா? கால் வந்துட்டு வா. ஏனம்மா? 1 மாதம் கூட ஆகலாமே. 30 நாளில் டைவர்ஸ் ஆகிருக்க. ஆமாம், 30 நாளில் டைவர்ஸ் ஆகிருக்க. அந்த வார்த்தைகளெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு தான் நான் மூடி மறைச்சி அறிவுபூர்வமாக சொல்லியிருக்கேன். நீ ஏன் அதை தூண்டுத? ஆனால் அவன் மனத்தை ஒரு அசைப்பு அசைச்சி உன் கூட சேர்ந்து வாழ வச்சு தரட்டுமா? அதுக்கு பிறகும் அவன் தொடர்ந்து நல்லா இருப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 90 நாட்கள் அவகாசத்தில் என்னை 3 முறை நீ பார்க்கவா. 90 நாள் அவகாசத்தில் என்னை 3 முறை பார்க்கவா. அவனை செம்மையாக்கி வழிவகுத்து தரேன். பொறுமையாக இரு. அது மனசும் சளி சம்பந்தமான பிரச்சனையும் தான். தீர்த்து தரேன். தைரியமாக இருக்கலாம். ஒரு நோயும் கிடையாது. வீணாக போய் பணத்தை செலவழிக்காத. அதே திருவாரூர் எல்லை தாயும் மகனுமாய் யாரு? அம்மாவும் நீ. காலில் விட்டுருவான். உக்குருடா, உக்குரு உக்குரு. ஆமாம். என்னடா தம்பி, என்ன குலதெய்வம்?
45 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஊரில் இருந்தீங்க? அதுவும் தெரியாது. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. உங்களுக்கு அங்காளம்மன் பெண் தெய்வம், கால பைரவர் ஆண் தெய்வம். கால் ஒன்று வரலாம். சும்மா தொண்டுக்கு முனியன்ட்டு கும்பிட்டுவாங்க. முனியன்ட்டு அதே மாதிரி வீரனார் ஒருவர் வழக்கு தெய்வம். என்ன 4 தெய்வம். பெண் தெய்வத்தில் அங்காளம்மனை கும்பிட்டுக்கா, கால பைரவரை ஆண் தெய்வமாக கும்பிட்டுக்கா, தொண்டுக்காக வீரனை கும்பிட்டு, துணைக்காக முனியனை கூப்பிட்டுக்கா. இருக்கிற எங்கே இருந்தாலும் கும்பிடு, அதுவே குலதெய்வம். சந்தோஷம். அவதாரம் தான் நமக்கு தேவை, இடம் தேவையில்லை மகளே. நல்லா இருங்க. கர்பதாமிக்கு பம்பாய் மும்பே பம்பாய் எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்றை பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் முருகா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக சோதனைகள் ஆரம்பித்து வேதனைகள் நடந்து கொண்டிருக்கும். ஆபத்தான கண்டங்களை எல்லாம் சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எந்த தொழிலும் செட்டாகலையேங்கிற ஏக்கமும் மன தாக்கமும் தீராத கடனும் உள் மனதுக்குள் குடும்பத்துக்குள் உறவுக்குள் நிம்மதி இல்லாத வேதனையும் உனக்கு இப்போ வாட்டிக்கிட்டு இருக்கும். உண்மையா? கால் ஒன்று வரலாம். எனக்கு இனி பிறவி வேண்டாம் அப்படின்னு அருகரியார் பாண்டார். வேற என்னடா வேணும்? சின்ன பிள்ளை கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்கா, அவளை கூட்டு கொண்டு வைக்கலாமா? அந்த பிள்ளையை கொண்டு வந்து 6 மாதம் உன்னுடைய கஸ்டடியில் வை. சரி, வெற்றியாக்கி தரேன். நேரங்கள் சரியில்லை தான், நிம்மதியாக்கி தரேன். குழந்தைய கொஞ்சம் உச்சத்தில் அடுத்து பேசுவோம் அதை பற்றி. நல்லா. அதே பம்பாய் எல்லை தொழிலில் மன வருத்தமும் கஷ்டமும் அடைந்து வந்த மகன் பாப்பா. ஓ ஆமாம், உனக்கு பம்பாய் எங்கே? தமிழ்நாட்டில் எங்கேயோ சொந்தம் இருக்காங்க நம்மளா? இந்த ஊரில் அது எங்கே இருக்குப்பா? செட்டிமேடு. சரி, காலம். ஆல்ரெடி ஒரு பக்கம் செட்டிமேடு. சரி. இப்போ இருப்பு பாம்பே. அப்போ காலம் சொல்லலாம். அதான் 2 பக்கம் குதிரை. இப்படி போச்சுன்னா நான் எங்கே போகிறது? இப்படி வரலாம். உன் வீட்டு எல்லைக்குள்ளே பார்த்தேன், பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள் இருக்குது. ரோட்டுக்கு எதிர்த்தாப்பில் வந்து மசூதியா சர்ச்சா இருக்குதே, பம்பாயில் இருக்கா? இப்போ 6 மாத காலங்கள் உன்னுடைய தொழிலை பற்றி மன வருத்தமும் கடன்களும் வீட்டுக்குள்ளே ஒரு பிள்ளையை பற்றிய மன குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தெளிவான விடை கிடைச்சா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன், கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன். திருச்செந்தூர் போனீங்களா? எப்போ போயிட்டு முட்டை போடவா? கால் எடுத்துவா. ஒரு கேள்வி வச்சுருக்கான், ஊமையாக இருந்துக்கிட்டு தானே. வேற என்னப்பா வேணும்? அதுதான். வா. சுர்க் 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 தசை வீக்கம், காலில் துருக்கு இன்ஜெக்ஷன் குத்துறது மாதிரி வலிக்கு. அதை பற்றி தான் நீ கேட்கணும். அப்படி சொல்லிட்டேனா? அவளுக்கு செய்வன கோளாறு நடந்திருக்கா அல்லது வேறு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் நாட்டு வைத்தியர்களை போய் பார்த்தா சொல்லுவாங்க, சுகர் கூடி போச்சு, ரத்தத்தில் சரியில்லைன்னு சொன்னால் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தும் அப்படிம்பாங்க. அதில் போய் பார்த்தா சுகரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் இருக்க இந்த கோளாறை நிறுத்தணும் என்பது உன்னுடைய கேள்வி. நிறுத்தி தாரேன், சரியாக்கி தாரேன். திருச்செந்தூர் போய்ட்டு என்னை வந்து பார், பார்த்துட்டு போ. அதுக்கு ஒரு விடையும் உண்டு, நல்ல மார்க்கமும் உண்டு. ஜெயிப்போம். இந்தாப்பா. அதே பம்பாய் எல்லை பெண்ணடியாள் விளையாட்டு பிள்ளைகள். உன் பிள்ளை விளையாட்டு வீரனை ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கோடி ரூபாயை தொலைச்சிட்ட நீ.
உன் பையனுடைய மனத்தை பார்த்தேன், இப்போதைக்கு அப்செட் ஆகி ஒரு வழிக்கும் போகாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்? நீ இனிமேல் பணம் அவனுக்கு செலவழிக்காத. இப்போ 3.5 மாதத்தில் அவன்கிட்ட இருக்கக்கூடிய நாய் புறம் விலைக்கு போயிடும், விலைக்கும் போயிடும், விலகியும் போயிடும். கால் வந்துட்டு இடையில 2 பெண் நாய், ஊடால ஒரு பெண் நாய், இடையில ஒரு பெண் நாய், ஊடால ஒரு பெண் நாய். இங்கே விட்டுட்டு போனேன்னா அவன் ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவான். அங்கே போனேன்னா அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோட சேர்த்து மீண்டும் விளையாட்டை தான் ஆரம்பிப்பான். வேண்டாம்னு நான் முடிவு எடுத்துட்டேன். தேவையில்லை, அவனுக்கு அது செட் ஆகாது. அவனை அகாடமி படிக்க வச்சு சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கி வெட்டியாக்கி தருவோம். கால் வந்துட்டுவான். கர்பசாமிக்கு என்னடா தம்பி, நல்லா இருக்கேன். வேற என்னம்மா வேணும்? இதுதான் முடிவு. குழப்பம் பண்ணாத. கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான், வெற்றி அடைவான், சந்தோஷமாக இருப்பான். அவனுடைய இருக்கிற டிகிரி இதை வச்சு போட்டுருவான். வாதம் பண்ண வேண்டாம், வாக்கு முடிஞ்சு போச்சு. தெளிவாரு வெட்டுவா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு தூத்துக்குடி தூத்துக்குடி உடனே விளாத்திக்குளம் வருவாங்க. வாடா, தாய் மகனும் வந்திருக்கீங்களா? வாங்க. போட்டப்பட்டா என்னப்பா சொன்னதெல்லாம் ஓரளவு பரவாயில்லையே? எல்லாமே நல்ல பரவாயில்ல. சரி, வேற என்ன செய்யணும் உனக்கு? இப்போ என்னடா இது மட்டும் தானே வேணும்? அடுத்து கால் வந்துட்டுவாங்க. என்ன முருகா? நல்ல கறி கிடச்சிருக்கு. போத்தி எங்கே இருக்கான்? அங்கே போயிட்டானோ? எங்கேருந்து ஹெல்ப் பண்ண வேண்டாமா? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அருவாளை தூக்கிட்டு ஒரு சாமி வராரு. உங்கள் குலதெய்வமா? தொழிலை பற்றி வெற்றியாக்கி தரம்னாச்சு. இப்போ இவனுக்கு கல்யாணத்தை இந்த ஆண்டில் அற்புதமாக நடத்தி வெற்றியாக்கி தரேன். 3 ஜாதகம் வருது, ஜெயிச்சுருவோம். மங்களமாக நடத்துவோம். என்னை கூப்பிட்டு நான் வந்துடுறேன். சந்தோஷமாக இரு, நல்லா இருக்கு. அதே தூத்துக்குடி எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க. எதையும் நாடி எங்கும் புகார். சோழ சாம்ராஜ்யத்தில் ஒரு அற்புதமான பேர் உண்டு. புகுந்த வீடு, பிறந்த வீடுன்னு 2 வீடு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? பெற்றோர்கள் வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு புகுந்து விட்டால் அது புகுந்த வீடு. ஆனால் சோழ நாட்டில் என்ன சொல்லுவோம்னா, வறுமையே வந்திருப்பினும் வேண்டுமென்று அந்நிய நாட்டுக்கு புகார். அதுவே இந்த சோழ சாம்ராஜ்யம்னா அதான் புகார் நகர். பூம்புகார், பூம்புகார் கண்ணகி ராஜ்யம், கண்ணகி பிறந்த இடம். துள்ளி ஓடும் மீன்கள் இங்கே. கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைய பற்றி கேட்டு வந்தியாமா? கால் வந்துட்டு வா. கடன்களை பற்றி கேட்டது யாரு? அதுதானே. என்னம்மா பிள்ளை? கால் வந்துட்டு வர வாங்கி தந்துட்டேன். ஓ, ஜெராக்ஸ் வேறு இருக்கா? இருக்கா? இந்தா உங்கள் கையால் அங்கே வை. 2026 மொதல் போஸ்டிங் உன் பிள்ளைக்கு. மாத சம்பளம் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தான தர்மத்துக்கு வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சு வரலாம், சென்று வரலாம். வந்து சேரும் போய்ட்டு. அதான் 4 போட்டு பார்த்தேன். இந்த பக்கத்து 2ஆம் கட்டு, 3ஆம் கட்டு, 6 பேர் தர்மர். 4 பக்கத்தில் எந்த வளைவில் இருக்காருன்னு கேட்டேன். ஒன்றுலுமே இல்லைடா அப்படின்ட்டாரு. எந்த ஊர்? தூத்துக்குடி. எந்த ஊர்? 1 2 3 4 5 6 எங்கள் அந்த எந்த ஊர்? எங்கே இருக்குது?
கால் நோட்டு. கர்ப்பதாமிக்கு வேதம் வேதம் நீ இனியதொரு நாதமும் நீ. அடுத்து நீங்கள் தூத்துக்குடியா? தூத்துக்குடியில் மெயினா? கரெக்டு. புதியமுத்தூர் உள்ளுக்கு போனோடனே அப்படி இடது பக்கத்தில் ஒரு அம்மா கோயில் இருக்கும், ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஜவுளி கடை இருக்கும். இருக்கா? அந்த ஜவுளி கடை இப்போ நல்லா ஓடி இருக்காது? ஓடல? எனக்கு தெரியும். இன்னொரு தான் கால் வந்துட்டு வரலாக்கா வா. வா தங்கச்சி. 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடாது, பக்கத்தில் வா. என்ன வேணும் உனக்கு? இப்போ கண்ணை மூடு பார்ப்போம். ஒரு கிறிஸ்டின் பிள்ளையை கட்டிக்கிட்டாங்கன்னா ஒத்துக்கிடுவீங்களா? நான் சொல்லுவேன் அர்த்தம் இருக்குது. ஒரு கிறிஸ்துவ பிள்ளையை அவன் லவ் பண்ணுறேன், கட்டிக்கிட்டா நீ ஏற்றுக்கிடுவியா இல்லையா? காலில் வந்துட்டு வாப்பா. என்னக்கா சுகமாக இருக்கியாக்கா? வாங்க பக்கத்தில் வாங்க. ஒரு குறிக்கு இவ்வளோ நேரம் ஆக்குனா என்ன தெரியுது? மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் அவன் மனசு மாறும்னு உத்தரவாயிருக்கு. மாற்றமாகி தரேன். 3 மாதத்தில் கல்யாணத்தை ரெடி பண்ணி தரேன். பக்கத்தில் வா, பக்கத்தில் வாம்மா. அடுத்து கால் வலியை பற்றி பின்னால் பேசுவோம். முதல்ல கல்யாணத்தை நடத்துவோம். இந்தா பக்கத்தில் அடுத்து பேசுவோம். ஒரு உத்தரவுக்கு கூப்பிட்டு 2 பேர் உட்காந்து 10 பேர் உட்காந்து 10 பேருக்கு சொல்ல முடியுமா? நல்லா கர்மசாமிக்கு புதியமுத்தூர் வாப்பா. அண்ணே நல்லா இருக்கீங்களா? கோர்ட்டில் யாருக்கும் கேஸ் இருக்கானே? யாருக்கு? உங்களுக்கு தானே? இது பேருக்கு வாடா தம்பி வா. நல்லா இருக்கியா? கையில் காப்பு போட்டிருக்கு. என்ன விஷயம்? ஏலே பார்க்க ஊமை போல் இருக்க, கோவக்கார பேலாக இருக்கிய. கால் வந்துட்டு வா. மயக்கமா கலக்கமா. தம்பி கட்டிக்காரன், தங்கமான பேர். கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு. அதில் வெற்றி உன் பக்கம் வேணுமா அவங்க பக்கம் வேணுமா? என்ன வேணும் உனக்கு? வேண்டாம்னு முடிச்சிடவா? கால் வந்துட்டு வா. உங்கள் அம்மா எங்கே இருக்கா? ஊரில் வீட்டில். சரி இந்தா 3 மாத கால அவகாசம். என்னை 3 முறை பார்க்குறேன். படிப்படியாக உன்னை நல்லாக்குதேன், வருமானத்தையும் உருவாக்குதேன். கோபம் இல்லாமல் குணத்தோடு வாழ வைக்கேன். போ. நீ பொம்பளை பிள்ளைய பற்றி நீயும் முன்னாலவா. எங்கே இருக்கா பொம்பளை பிள்ளை? பொம்பளை எங்கே இருக்கா? கல்யாணம் முடிக்கணும்னு யார் முயற்சி பண்ணா? நீ காலில் விட்டுவா. எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4.25 ஆண்டுகளாக பொல்லாத சோதனையில் உடல்நிலைகள் பாதிப்பு, பணத்தால் நஷ்டம், ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி குழப்பமான மன கேள்வி, இதில் தலைகுனிவு, உள்வீட்டுக்குள் மரியாதையற்ற நிலைமை, இவை அனைத்தும் நடக்கு. இதுக்கு வேறு யாரும் தூண்டி விட்டுருக்காங்களா அல்லது செய்வனையா வேறு என்னென்னு தெரியலைன்னு ஒரு குழப்பம் உனக்கு. கால் வந்துட்டு வா. அத்தான் உலகத்தில் ஒருத்தனோடு இந்த உலகம் அழிஞ்சு போச்சா? வா. அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தந்துடுறேன். உன்னுடைய பொருளாதார கடன்களை எல்லாம் தீர்த்து உன்னை புன்னகையாக வாழ வச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்? இப்போ உடனே அந்த வயிற்றுச்சலை தீர்த்துருவோம். கால் வந்துட்டு வா. சத்தம் போடக்கூடாது. ஓம் இந்தா சாப்பிடு 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 சாப்பிடு. இன்னும் அந்த எரிச்சல் வராது. அந்த எரிச்சலுடைய தன்மை என்னன்னு பார்த்தேன். அடி வைத்த இறப்பையிலிருந்து ஒரு வகையான அமிலம் சுமந்து
உணவு குழாய் வரை எரிச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னையோடு அது நின்றும். இனி அந்த நோய் இல்லை, வேதனை இல்லை. உன் பிள்ளைகளை நல்லா வாழ வச்சு தரேன், உன் கடனை தீர்த்து தரேன், மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க வைக்கேன். நல்லா இருப்பாங்க. கர்மசாமிக்கு அதே மாதிரி பொம்பளை பிள்ளையை பற்றி காக்க வந்தவங்க. வாடா தம்பி, டேய் நல்லா இருக்கியா? கெட்டிக்காரன். கலெக்டர் வீடுலாம் எங்கே இருக்குது? உங்கள் வீடு சூலூர். 1 2 3 4. மெயினில் ஆர்விஎஸ் காலேஜ் ரோடெல்லாம் உங்கள் ஏரியாவில் தான் வருது. கால் வந்துட்டு வாங்க. ஒரு சின்ன மேப் போட்டு பார்த்தா சில விஷயம் தெரிஞ்சிடும் நமக்கு. ஐயா எங்கே போயிட்டீங்க? பாலாத்திக்கிட்டு இருந்தியோ குழந்தைக்க? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஜாதகத்தில் இப்போதைக்கு டைம்கள் நல்லா இல்லை. அதனால் பிள்ளைங்களுக்கு 9 மாத கால அளவுக்கு மன அமைதி தேவை என்பது கருத்தாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும் உங்கள் பிள்ளைக்கு? நான் சொல்லுது நீ கட்டினா நல்லா இருப்பேன். 9 மாத அளவுக்கு கால அவகாசம் சரியில்லை. உன் பிள்ளை அங்கே இருந்தான்னா இந்த அப்படி ஜெயிச்சு தரேன், உயிர்கண்டம்லாம் காப்பாற்றி தரேன், அவங்களுக்கு பாடம் போட்டு தான் உன் பிள்ளைக்கு புதிய வாழ்க்கையை தரேன். ஓடிப்போ நாராயணான்னு சொல்லிக்கா. கர்மசாமிக்கு வீர காப்பாற்றின எம்பெருமானுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். உண்மையா இல்லையா? அடுத்து ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியத்தையும் பற்றி கேட்டோம். இது யாரு? ஓசரி ஓசரி ஓசரி. கல்லுன்ட்டு வாப்பா, கல்லுன்ட்டு வா. என்ன உன் பேர் என்ன? என்ன படிச்சிருக்க? நின்றுக்கிட்டு போக மாட்டேங்குது. இன்னொரு தூரம் கால் வந்துட்டு வா. என்ன சர்க்கஸ் காட்டுறது முன்னாடியோட நீங்கள் எல்லாம் களையாக இருக்கேடு. பா ரத்தம்லாம் நல்லா ஓடுதானு போய் டெஸ்ட் பண்ணிங்கடா தம்பி. நல்ல ஓட்டம் இருக்கா? இந்த சைடில் சில வலியும் அப்படி தலை சுற்று இருக்கிறது மாதிரி ஃபீலிங் வருதா? கால் வந்துட்டு வா. கரெக்டான பாயிண்டில் ரத்தம் போக மாட்டேங்குது, மேலே ஏற மாட்டேங்குது. அப்படி வாங்க சிவராமன் வாங்க. நல்லா இருக்கீங்களா? கொட்டிக்காங்கோ. கண்ணை முடுறா தம்பி, உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவான். உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. இரவில் சரியாக தூக்கம் இருக்காது. சைக்காட்டிக் மாத்திரை சாப்பிடுதியா? சைக்காட்டிக் சொந்தமான டெஸ்ட் எடுத்தீங்களா? அந்த மாத்திரை சாப்பிடக்கூடிய மனநிலைகள் தோன்றும். இரவில் தூக்கம் இருக்காது, மனக்கிலேசம் ஏற்பட்டிருக்கும், உடல்லாம் சமயத்தில் வேர்க்கும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனால் உனக்கு எந்த பாதிப்பும் வராது. நீ நினைக்கிற பணிகள் கிடைக்கும். வேறு என்ன வேணும்? யாருக்கு பிடிக்கலைன்னா முதல்ல சொல்லணும். என்னடா தம்பி பிடிக்கலைன்னா முதல்ல சொல்லணும். பாதி வாழ்க்கை போன பிறகு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த கத்திரிக்காயும் மாங்காயுமா பாதியை தின்ட்டு புழு இருக்குன்னு துறதுக்கிறதுக்கு என்ன? இல்லாட்டா நாடக மேடையா புரித முன்னாடியாக நடித்தோம், ட்ராமா முடிஞ்சு வச்சு நீ வா வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்ல முடியுமாயா? இப்போ அப்படி சொல்ல தயாராக இருக்கிறா உன் பொண்டாட்டி. கால் வந்துட்டுவான். எதிலாறு குற்றம் போல் தம் குற்றம், காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர். அவன் மனசை கேட்டால் உன்னையே குற்றவாளி ஆக்குதா. நீ ரொம்ப சென்சிட்டிவாக டென்ஷனாக ஒன் சைடாக இருக்க, பரந்த மனப்பான்மையோடு இருக்க மாட்டேக்க, உன் பக்கத்தில் உள்ளவங்களையே பற்றி பார்க்க அவள் சைடில் நீ நினைக்க மாட்டேக்குன்னு சொல்கிறான். ஒன்றை கேட்டால் என்னையை அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தானே எனக்கு பொண்டாட்டி. ஏன் சொல்ல இவா கேட்க மாட்டுக்கா? அதனால் எங்கள் 2 பேருக்குள்ள ஒத்து போகுமா போகாதான்னு தெரியல அப்படின்னு பல இடத்துல போய் கன்சல்டிங் பண்ணி வந்திருக்க நீ. உண்மையா?
அந்த கன்சல்டிங்கில் தம்பி இப்படி கேட்டால் ஆரம்பத்திலே ஒதுக்கிறது நல்லது. ரொம்ப நாளாக கழிச்சு விட்டுனா பெரிய பிரச்சனை முடிச்சு 2 கட்டா நிலை ஆயிரும். அடுத்த வாழ்க்கையை அமைக்க முடியாத ஒரு உத்தமம் உனக்கு ஓதிட்டான்டா, கால் வந்துட்டுவான். என்ன செய்யப்போம்? அவள் வேணுமா? அவளை சமாதானப்படுத்தி உங்கள் 2 பேரும் நெறி தவறாமல் நான் வாழ வச்சு தரேன். உனக்கு மன இடைஞ்சல் இல்லாமல் இருக்க வைக்கிறேன். உடல்நிலையிலையும் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுகிற நிலை இனி வராது. வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும், சந்தோஷமாக. இப்போ புதுசாக ஒரு சட்டம் வந்திருக்கு. கடன் கொடுத்தால் கேட்கக்கூடாது. ஒரு 10 லட்சம் தரையாடா, போயிட்டாப்பா, சந்தோஷமா இருப்பா. நீ திருந்ததுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன். போ. கருதாமிக்கு என் பிள்ளைக்கு வழக்கு இருக்கு. என்ன இருக்கு? கேஸ் இருக்கா? அதை தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க வாங்க. கால் வந்துட்டு வரலாம். ஆணுக்கு பெண் நிகர், ஆணும் பெண்ணும் சமம். நீ குடிப்பியா? நான் குடிப்பேன். நீ செவிட்டு இழுப்பியா? நான் இழுப்பேன். நீ தான் ஆப்ட்ரஸர் போட முடியும், எனக்கு முடியாத, நானும் போட்டுக்கிடுவேன். கால் வந்துட்டானே, என்னடா மூந்து பார்க்குறே? வா பக்கத்தில் அந்த உட்காருப்பா. உன் மகன் இங்கே அடிக்கடி வாரானா? 15 நாளைக்கு ஒரு தடவை வாரம். எதையாவது மனம் திறந்து சொன்னானா? சொன்னா. என்ன சொன்னா? அதாவது எங்கள் மேலே வந்து குடும்ப வன்கொடுமை சட்டத்தை எங்கள் மருமக போட்டுருக்காங்க. ஆனால் அத்தனையும் பொய்யுங்க சாமி. அது அப்படின்னு நீ சொல்லுத. இவன் கொடுமை பண்ணவில்லை என்பது உண்மைதான். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். கொடுமை பண்ணலைங்கிறது கடவுள் சத்தியமாக உண்மை. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இவனுடைய பழக்க வழக்கங்களில் தவறு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேனே, உனக்கு மட்டும் தான் சிகரெட் இழுக்க முடியுமா? எனக்கும் இழுக்க முடியும். உனக்கு மட்டும் தான் குடிக்க முடியுமா? எனக்கும் குடிக்க முடியும். ஆய், இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், லேடி ஃப்ரெண்ட்ஷிப் அவனுடைய லைனில் குறுக்கிட்டு இருக்கு. அவன் மைண்ட் அங்கேருந்து திருப்பணுண்டா ராஜா. அவன் அவளுக்கு கொடுமை பண்ணலைங்கிறது உண்மை. ஆனால் இப்படி ஒரு புதுமை பண்ணியிருக்கிறானே, அந்த புரட்சி தவறல்லவா? அது சிஸ்டர் தாங்க சாமி, சொந்த சிஸ்டராக தாங்க சாமி நினச்சிட்டு. முருகப்பெருமானுக்கு 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 காலம் சொல்லலாம். சிஸ்டர் சோசியலிசம் தானே இந்த நாட்டவே கெடுத்துச்சு. எல்லாரும் சோசியலிசமாக பேசலாம், தப்பு இல்லை. நீ தோளை தொட்ட நானும் தொட்டேன், நீ காலை தொட்ட நானும் தொட்டேன், நீ கையை தொட்ட நானும் தொட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் சொன்னால் தப்பு இல்லையாப்பா? பின்னென்ன சோசியலிசத்துக்கு அழுக்கிய? நான் யாரையும் நம்பலை. நீ நம்பி நீ ஏமாறலாம், நான் நம்பி ஏமாற மாட்டேன். புரியுதா? அந்த பழக்கத்தை ஒரு பொண்டாட்டி ஒத்துக்கிடுவாரா? கால் வந்துட்டுவான். புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. கர்பதாமிக்கு இந்த கேஸ் முடியறதுக்கு 6 மாதம் ஆகும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை இந்த கேஸ்லேருந்து விடுதலை ஆக்கி தரேன். அந்த பொண்ணுக்கு சேர வேண்டியதை சேர்த்து பகை இல்லாமல் ஆக்கி தரேன். அடுத்து பேசுவோம். முதல்ல இதுதான் அடி, அடுத்த அடி அது. போய்ட்டு வா. போ. கோயம்புத்தூர் போனவன் வருவானா வரமாட்டானா? நான் விரும்பியவன் வருவானா வரமாட்டானா? யாரெல்லாம் வந்தீங்க? வாங்கம்மா, நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் பேர் என்ன? வள்ளியம்மா. முருகப்பெருமானுடைய 2வது மனைவியின் பெயர் என்ன? ஆனால் முருகனை தெய்வானை மணாளன் யாரும் சொல்ல மாட்டாங்க. எடுத்தோடனே என்ன சொல்லுவாங்க? வள்ளி மணவாளனே என்று சொல்வார்கள். ஏன்? அவர் இதயத்தில் முதலிடம் கொடுத்தார் வள்ளி நாயகிக்கு. இதயமாம் குகையில் குடிகொண்டிருப்பாள் வள்ளி. ஆகையினால் கல்யாணம் விட்டுவா, கால் விட்டுவா. காலத்திற்கு எப்பேற்பட்ட காயத்தையும் ஆற்றுகிற சக்தி உண்டு. உண்மையா? படிச்சிருக்கியா நீ? படிக்காட்டிலும் புரிய தெரியுங்கய்யா. காலத்திற்கு என்ன படிச்சா? வாட்? எம்ஏ என்ன சப்ஜெக்ட்? இங்கிலீஷ் லிட்டரேச்சர்.
நல்லது தான். நிறைய இலக்கியங்கள் நிறைய வந்திருக்கும், அதில் கருத்துக்கள் நிறைய இருக்கும். ஏன்னா காலத்திற்கு காயங்களை ஆற்றுகிற சக்தி உண்டு.